ஈரானின் மறுபக்கம். ஈரான் ஒவ்வொரு மூலையிலும் பண்டைய வரலாறும் இயற்கை அழகும் உள்ள ஈரானின் மறைக்கப்பட்ட ரத்தினங்களை ஆராய்வதை பற்றி நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? லூத் பாலைவனத்தின் பரந்த பகுதி வழியாக அலைந்து திரிவதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. பாம் கோட்டையின் அழகு பண்டைய கம்பீரத்தை வியக்க வைக்கிறது. அல்லது பெர்சிபோலிஸின் பிரம்மாண்டமான இடிபாடுகளுக்கு இடையில நடந்து செல்வது மிக கம்பீரம்தான். ஈரான்ல நீங்க பார்க்க வேண்டிய முதல் முக்கியமான 12 இடங்கள். உண்மையிலேயே இந்த இடங்கள் உங்களை மிகவும் வியக்க வைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பெர்செபோலிஸ். அகமெனிட் பேரரசின் சடங்கு தலைநகரான பெர்செபோலிஸ் பண்டைய பெர்சியாவின் கண்ணியத்திற்கும் கருணைக்கும் சாட்சியாக உள்ளது. கிமு 518ஆம் ஆண்டுல டேரியஸ் தி கிரேட் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை நிறுவனார். கட்டிடக்கலை கண்டுபிடிப்பு மற்றும் பேரரசின் இன பன்முகத்தன்மையை வலியுறுத்தினார். பேரரசு முழுவதிலும் இருந்து அதிகாரிகள் பெரிய வளாகத்தில் மரியாதை செலுத்திய அபதான அரண்மனையும், பேரரசின் வாழ்க்கையை கைப்பற்றும் பிரம்மாண்டமான நெடுவரிசைகள் மற்றும் நேர்த்தியான விரிவான சிற்பங்களுடன் சிம்மாசன மண்டபமும் இங்கு நிற்கின்றன. கிமு 330ல் அலெக்சாண்டர் தி கிரேட் அதை அழித்த போதிலும் பெர்செபோலிஸின் எச்சங்கள் இன்னும் ஆச்சரியமாக உள்ளன. தொல்லியல் நகரத்தின் சிக்கலான நகர்ப்புற வடிவமைப்பு மற்றும் சடங்கு மைய நிலையை அம்பலப்படுத்தியது. பாறையில வெட்டப்பட்ட கல்லறைகள், அரண்மனைகள் மற்றும் பாரசீக மன்னர்களின் அரங்குகள் மூலம் இந்த இடத்துல வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. பெர்செபோலிஸ் இப்போதெல்லாம் ஈரானின் பெருமை மற்றும் கலாச்சாரத்தை குறிக்கிறது. இரண்டாவது பார்க்க போறது கேஷம். பாரசீக வளைகுடாவின் மிகப்பெரிய தீவான கேஷம் ஒரு வரலாற்று மற்றும் இயற்கை அதிசயமாகும். அம்பு வடிவ ஈரானிய தீவு புவியியல் மற்றும் கலாச்சாரத்தின் செல்வமாகும். ஆர்மூஸ் நீரணையின் நீல நீர் ஒரு தீவுல அல்ல, ஒரு கிரகத்தில் பயன்படுத்தப்படாத கதைகளையும் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மையும் சந்திக்கிறது. இந்த தீவின் புவியியல் மொசைக் உலகின் மிக நீளமான நமக்கடன் உப்பு குகை மற்றும் காற்று மற்றும் நீர் செதுக்கப்பட்ட நட்சத்திர பள்ளத்தாக்கு ஆகியவற்றால் வரையறுக்கப்படுகிறது. யுனெஸ்கோ குளோபல் ஜிபார்க் கேஷிம் பூமியின் வரலாற்றை சொல்கிறது. கேஷிம் தீவின் நிலப்பரப்பில் செதுக்கப்பட்ட புவியியல் தலைசிறந்த படைப்பு சாகோ கேன்யன் ஆகும். அரிப்பினால் கட்டப்பட்ட அதன் 100 மீட்டர் உயர சுவர்கள் அற்புதமான காட்சியை உருவாக்குகின்றன. மத்திய கிழக்கின் கிராண்ட் கேனியன் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இயற்கை வரலாற்றை அதன் அற்புதமான காட்சிகள் மற்றும் அசாதாரண பாறை அமைப்புகளுடன் பிரதிபலிக்கிறது. மூன்றாவது பார்க்க போறது கண்டோவன். ஈரானின் வடமேற்குல காண்டோவன் மிகுந்த ஈர்ப்பை கொண்ட ஒரு நகரமாகும். சுற்றுப்புறங்கள் மிகவும் அழகாக உள்ளன மற்றும் அதன் கட்டிடங்கள் பாறைகளிலிருந்து வெட்டப்பட்டுள்ளன. ஓஸ்குக்கு அருகிலும் சகண்ட் மலையின் அடிவாரத்திலும் உள்ள காண்டோவன் படைப்பு தலங்களை கொண்டுள்ளது. கப்புடோசியாவில் உள்ளதைப் போலவே கிராமத்தில் உள்ள ட்ரோலோடைட் வீடுகளும் எரிமலை பாறைகளால் கட்டப்பட்டுள்ளன. ஒன்றாக இணைக்கப்படாத சாம்பல் ஓட்ட டப்களாக இருக்கும் தீப்பிழம்புகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த கூம்பு வடிவ கரன்ஸ் வீடுகள் பாறைகளில் அழிப்பதன் மூலம் இந்த பாறைகளை நீர் அழகாக மாற்றுகின்றன. கண்டோவின் தோற்றம் குறித்து கவர்ச்சிகரமான புராண கதைகள்லாம் இருக்கு. கோடை காலத்தில் ஓய்வெடுக்க வந்த நாடோடிகள் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுது. மங்கோலிய தாக்குதலை தொடர்ந்து ஹிலார் வரை சேர்ந்தவர்கள் இங்கு மறைந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. அதன் மூலாபாய இருப்பிடம் மற்றும் பாறைகளால் கட்டப்பட்ட வீடுகளுக்கு நன்றிதான் சொல்லியாகணும். கண்டோவன் ஒரு சிறந்த மறைவிடமாக இருக்கு. உலகில் மக்கள் வசிக்கும் ஒரே குகை குடியேற்றமான இந்த தனித்துவமான குன்று கிராமம் கிட்டத்தட்ட 117 குடும்பங்களை கொண்டுள்ளது. இப்பகுதியின் இயற்கை அழகு காண்டோவன் மக்களின் கடினமான தன்மையை பூர்த்தி செய்கிறது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அவர்களின் குறிப்பிட்ட சுற்றுப்புறங்களுக்கு ஏற்றவாறு உருவாகி உள்ளது. நான்காவது பார்க்க போறது பாம் சிட்டால். ஈரானின் கெர்மன் மாகாணத்தில் உள்ள பாம் கோட்டையானது பாலைவன கட்டிட புத்தி கூர்மையை காட்டுகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை அக்கிமெனிட் பேரரசில் நிறுவப்பட்ட இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் 7ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை ஒரு முக்கிய பட்டுசாலை வர்த்தக மையமாக இருந்திருக்கு. பாம் கோட்டையானது மிகப்பெரிய மண் செங்கல் கோட்டையாகும். இது பெரும்பாலும் அடோப் கற்களால் ஆனது. இது ஒரு தாய்மொழி அதிசயம். இதனுடைய வடிவமைப்பு மண் அடுக்குகள், சூரிய உலர்ந்த மண் செங்கற்கள் மற்றும் கடந்த காலத்தின் பின்னடைவை பிரதிபலிக்கும் வட்டமான மற்றும் குவிமாடம் கொண்ட கட்டுமானங்களை பயன்படுத்துகிறது. இந்த கோட்டையின் வரலாற்றில் சோகமும் செழிப்பும் அடங்கும்.
அதன் பட்டு மற்றும் பருத்தி ஆடைகளின் உற்பத்தி வண்ணமயமான சந்தைகளை உற்பத்தி செய்ய உதவியது. வெளிநாட்டு வர்த்தகத்தை ஈர்த்தது. ஒரு பயங்கர பூகம்பம் கிட்டத்தட்ட 2003 இந்த பண்டைய ரத்தினத்தை அழிச்சது. இது மறுசீரமைப்புக்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு வழிவகுத்தது. பார்வையாளர்கள் இன்று பாம் கோட்டையின் இடிபாடுகளுக்கு இடையில நடந்து சென்று கதைகளை சொல்ல பனைமரங்களின் கீழ் கேரவான்கள் நிறுத்தப்பட்ட ஒரு பரபரப்பான மையமாக அது சித்தரிக்கலாம். ஐந்தாவது நாம பார்க்க போறது லூட் பாலைவனம். ஈரானின் தென்கிழக்கே எழும் லூத் பாலைவனம் ஷத்-இ லூத் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு மயக்க நிலப்பரப்பாகும். 77 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடையக்கூடிய தரை வெப்பநிலையை கொண்ட பூமியின் வெப்பமான இடங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த பகுதி மிகவும் அழகாகவும் மிகவும் வினோதமானதாகவும் உள்ளது. பூமியில 33வது பெரிய பாலைவனம் என்று பொருத்தமாக அழைக்கப்படும் இது இயற்கை நிகழ்வுகளின் அற்புதமான விளக்க காட்சிக்காக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகும். கிட்டத்தட்ட 81,800 சதுர கிலோமீட்டர் கொண்ட லூத் பாலைவனம் ஒரு புவியியல் தலைசிறந்த படைப்பாகும். இது எயோலியன் ஜார்டாங் நிலப்பரப்புகளின் மிகவும் நம்ப முடியாத எடுத்துக்காட்டுகள். தொடர்ச்சியான காற்று அரிப்பினால் வடிவமைக்கப்பட்ட பாரிய நெளிந்த முகடுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. உள்ளூர்ல கலூட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த யார்டாங்ஸ் 55 மீட்டர் உயரமும் 40 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமும் கொண்ட ஒரு கவர்ச்சிகரமான பிற உலக காட்சியை உருவாக்குகின்றன. பாலைவனத்தின் மாறுபட்ட நிலப்பரப்புல பாறை பாலைவனங்கள், உலகின் மிக உயரமான குன்றுகளை கொண்ட பெரிய குன்று பகுதிகள் மற்றும் சூரியனுக்கு அடியில ஒளிரும் உப்பு தண்டுகள் உள்ளன. கிமு 520 காலகட்டத்தில் செழிப்பான நகரத்தின் தாயகமாக இருந்த லூத் பாலைவனம் அதன் புகழ்பெற்ற கடந்த காலத்தை சுட்டிக்காட்டும் தொல்பொருள் செல்வங்களை விட்டு சென்றது. ஆறாவது நம்ம பார்க்க போறது தெஹ்ரான். ஈரானின் ஆற்றல் மிக்க தலைநகரம் நவீனத்துவத்திற்கும் மரபுக்கும் இடையில ஒரு நாட்டை காட்டுகிறது. பெருநகர பகுதியில் 16.8 மில்லியன் மக்களும் ஈரானின் தலைநகரில் 9.4 மில்லியன் மக்களும் வசித்து வருவதால் இது மேற்கு ஆசியாவின் மையமாக உள்ளது. இந்த நகரம் மிலாத் கோபுரம் மற்றும் அசோதி கோபுரத்திலிருந்து பழைய மற்றும் நவீனத்தை ஈர்க்கிறது. கோலெஸ்தான் அரண்மனை முதல் மசாலா வாசனை கொண்ட பாதைகள் மற்றும் கிராண்ட் பஜாரில் பேரம் பேசும் வணிகர்கள் வர தெஹ்ரானின் கடந்த காலம் முழுவதும் உள்ளது. தெஹ்ரான் அதன் கடந்த காலத்தை கொண்டாடும் ஒரு நேரடி நகரம். ஆனால் வளர்ச்சியை வரவேற்கிறது. தபியட் பாலம் போன்ற நவீன கட்டமைப்புகள் அல்போஸ் மலைகளுக்கு எதிராக பரந்த நகர காட்சிகளை வழங்குகின்றன. இந்த நகரம் தனது சொந்த கண்டுபிடிப்பு மற்றும் வரலாறு, அதன் உணவு, கலாச்சாரம் மற்றும் அழகை அனுபவிக்க விருந்தினர்களை வரவேற்கிறது. ஏழாவது நாம பார்க்க போறது ஹர்முஸ். ஈரானிய பிரதான நிலப்பரப்பிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியில தைரியமாக உயர்ந்து வரும் ஹார்முஸ் தீவு புவியியல் செல்வங்களின் வானவில்லாகும். ஈரானின் இயற்கை கனிமங்களின் சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்களில் வரையறுக்கப்பட்ட கேன்வாஸ் இந்த தீவு அதன் சிறந்த புவியியல் வகையின் சான்றாகும். முதல்ல சில்க் சாலையில் ஒரு பெரிய நிறுத்தமாக இருந்த ஹார்முஸின் கடந்த காலம் அதன் நிலத்தைப் போலவே வளமானதாக உள்ளது. மேலும் போர்த்துகீசிய கோட்டைகளின் தடயங்கள் பண்டைய வெற்றிகள் மற்றும் வர்த்தகத்தின் கதைகளை முணுமுணுக்கிறது. சிறியதாக இருந்தாலும் தீவின் மக்கள் தொகை அதன் நிலப்பரப்பின் பல வண்ணங்களை பிரதிபலிக்கும் கலாச்சார நாடாக காட்டுகிறது. பண்டைய வர்த்தகம் மற்றும் பழக்க வழக்கங்களின் காலத்திற்கு பார்வையாளர்கள் அழைத்துச் செல்லும் காட்சிகள், ஒலிகள் மற்றும் வாசனைகளின் உணர்ச்சிகரமான விருந்து வழங்குவதன் மூலம் உள்ளூர் கடைத்தெரு செயல்பாடுகளுடன் ஒலிக்கிறது. ஹார்முஸ் புவியியல் நிகழ்வுகளால் வரையறுக்கப்படுகிறது. இதில் வேலை நிறுத்தம் செய்யும் சிவப்பு கடற்கரை மற்றும் சிலைகளின் பிற உலக பள்ளத்தாக்கு ஆகியவை விஞ்ஞானிகள் மற்றும் சாகசக்காரர்களை ஈர்க்கின்றன. எட்டாவது நாம பார்க்க போறது யாஸ்ட். விண்ட் கேச்சர்களின் நகரமான யாஸ்ட் ஈரானின் வறண்ட மையத்தில் உள்ள ஒரு தலைசிறந்த கட்டிடக்கலை கலங்கரை விளக்கமாகும். முதல்ல சசானிய காலத்தைச் சேர்ந்த இந்த நகரம் பூமியில இன்னும் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் பழமையான நகரங்கள்ல ஒன்றாக இருக்கு. யுனெஸ்கோவால் கொண்டாடப்படும் யாஸ்ட் என்பது பூமி மற்றும் வானத்தின் சிம்பொனி ஆகும். இதில் காற்றை பிடிப்பவர்கள் கீழே உள்ள வீடுகளை குளிர்விக்க காற்றை பிடிக்க மேலே கோபுரம் கட்டுகிறார்கள். மேலும் அடோப் கட்டிடங்கள் பாலைவனத்திற்கு எதிராக எழுகின்றன. நிலத்தடி கால்வாய்களின் அமைப்பான நகரின் கானாட்டுகள் குறைந்த நீர் கொண்ட ஒரு நாட்டில் மக்களின் தழுவலை காட்டுகின்றன. சொராஸ்ட்ரிய தீக்கோயில்கள்
இங்கு இன்னும் எரியும் ஒரு பழைய நம்பிக்கையை நமக்கு நினைவூட்டுகின்றன என்றாலும், ஜேம் மசூதிகளின் கைது செய்யும் கோபுரங்கள் மற்றும் நீல நிற ஓடுகள் நகரத்தின் ஆன்மீக வாழ்க்கையை அடித்தளமாக கொண்டுள்ளன. கையால் நெய்த துணி முதல் இனிப்புகள் வரை பாரசீக கைவினைப் பொருட்கள் யாஸ்டின் சந்தைகளில் ஏராளமாக உள்ளன. நகரத்தை பாருங்கள். அதன் இருப்பிடத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு பணியை செய்கிறது. ஒவ்வொரு விண்ட் கேச்சரும் சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கிறது. 9வதா நம்ம பார்க்க போற இடம் ஊர்மியா ஏரி. முதலில் பூமியில் 2வது மிகப்பெரிய உப்பு ஏரி. ஊர்மியா ஏரி கிழக்கு ஈரான் மற்றும் மேற்கு அஜர்பைஜான் மாகாணங்களுக்கு இடையில அமைந்துள்ள ஒரு பிரகாசமான ரத்தினமாகும். சவக்கடலை போலவே இந்த அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரியும் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மாற்றங்களை கண்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் நீர் திசை திருப்பல் மற்றும் நிலத்தடி வறட்சி காரணமா முக்கிய சுருக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இது பிளம்பிங் கோக்கள் மற்றும் பிற இடம்பெயரும் பறவைகள் உட்பட பல உயிரினங்களுக்கு ஒரு முக்கிய வாழ்விடத்தை வழங்குகிறது. மேலும் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் மொசைக்கை வட்டமிடுகிறது. ஊர்மியா ஏரியை புதுப்பிப்பது தேசிய முன்னுரிமையாக மாறியுள்ளது. இது இயற்கையின் பின்னடைவையும் இந்த இயற்கை அழக பொக்கிஷமாக வைத்திருக்கும் உள்ளூர் மக்களையும் பிரதிபலிக்கிறது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் நகரும் சின்னமாகவும் தொடர்ந்து பாதுகாக்கும் மனப்பான்மையுடன் இருக்கும் இந்த ஏரி படிப்படியாக உயிர்ப்பிக்கிறது. ஊர்மியா ஏரியின் கதை சோகம் மற்றும் அழகை பற்றியது. நமது விலை மதிப்பற்ற நீர் விநியோகங்களை விவேகமாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைக்கான அழைப்பு இது. 10வது நாம பார்க்க போறது இஸ்பஹான். பண்டைய பாரசீகத்தின் ரத்தினமான இஸ்பஹான் வரலாறு மற்றும் அழகின் மாயாஜால கலவையாகும். மத்திய ஈரானின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒருவர் மிகவும் கவர்ந்து இழுக்கிறார். இது இஸ்பஹான் ஆஃப் தி வேர்ல்ட் அல்லது நெஸ்பாகி ஜஹான் என்று அழைக்கப்படுகிறது. அதன் அழகான இஸ்லாமிய கட்டிடங்கள் மற்றும் பொது சதுக்கங்கள் ஏராளமான பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. 930 முதல் 1800 வரை அப்பாஸ் தி கிரேட் அதை சாபாவிட் பேரரசின் தலைநகராக மாற்றிய போது இஸ்பஹான் சிறப்பாக செயல்பட்டது. நஷி ஜஹான் சதுக்கத்தை சுற்றி அழகான ஷா மசூதி, அலிகபு அரண்மனையின் பெரிய வளைவுகள் மற்றும் ஷேக் லோட் பொல்லா மசூதி ஆகியவை உள்ளன. அவை பல்வேறு வடிவங்களை கொண்டுள்ளன. சியான்டே நதி அதன் வரலாற்று பாலங்களான சிவோசே போல் மற்றும் காஜி போன்றவற்றுடன் நகரின் கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அமைதியான இடமாகும். இஸ்பஹான் ஒரு நகரத்தை விட அதிகம். இது பாரசீக மக்களின் படைப்பாற்றல் மற்றும் மனப்பான்மையை காட்டுகிறது. நீங்கள் எங்கு பார்த்தாலும் கதைகள், தோட்டங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் உள்ளன. அதன் வரலாற்று சிறப்புமிக்க தெருக்களில் மக்கள் நடந்து செல்லும் போது அது பாரசீக கலாச்சாரத்தை எவ்வாறு காட்டுகிறது என்பதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. 11வது நம்ம பார்க்க போற இடம் பிரான். ஈரான்ல உள்ள ஜாக்ரோஸ் மலைகள்ல இருந்து எழும் பிரான் நீர்வீழ்ச்சி ஒரு அற்புதமான 150 மீட்டர் நீர்வீழ்ச்சியை கொண்டுள்ளது. பசுமையான தாவரங்கள் மற்றும் பின்னணியில் கரடு முரடான நிலப்பரப்புடன் அதன் 2 அடுக்கு ஓட்டம் ஒரு அமைதியான ஆனால் அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சியை உருவாக்குகிறது. இது மெர்க்மான்ஷியாவின் நிலப்பரப்பின் இயற்கையான அழகை காட்டுகிறது. 12வதா நம்ம பார்க்க போற இடம் சுல்தான் நமீர் அகமது பாத் ஹவுஸ். இது ஒரு ஈரானிய கட்டிடக்கலை அதிசயம். கஷானில் உள்ள சாபாவிட் சுல்தான் நமீர் அகமது பாத் ஹவுஸ் கட்டிடக்கலை ஓடு வேலை மற்றும் பிளாஸ்டர் வேலை ஆகியவற்றின் தலைசிறந்த வேலைப்பாடு. இது 11ஆம் நூற்றாண்டின் ஹம்பம். இது 1778 ஏற்றப்பட்ட பூகம்பத்திலிருந்து தப்பியது. இது 1778 ஏற்பட்ட பூகம்பத்திலிருந்து தப்பியது மற்றும் கஜார் காலத்தில் நேர்த்தியாக மீண்டும் கட்டப்பட்டது. எனவே அதன் கடந்த காலத்தை இது பாதுகாத்தது. குளியலறை அறைகளில் உள்ள கண்ணாடிகள் சுவர்களில் ஒளி நடனமாடும் விதத்தால் பார்வையாளர்களை மயக்குகின்றன. பாலைவன விளிம்பில் உள்ள கூரை கஷானின் பரந்த கண்ணோட்டத்தை காட்டுகிறது. பாரசீக குளியலறையின் நேர்த்தியையும் பிரம்மாண்டத்தையும் பிரதிபலிக்கும் சுல்தான் நமீர் அகமது குளியலறை கடந்த காலத்திற்கு ஒரு நுழைவாயிலாகும். ஈரானின் மிகவும் கவர்ச்சிகரமான இடங்களில் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்து பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.